ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லோரும் ஹாப்பியாக ஆரோக்கியமாக இருப்பீங்கன்னு நம்புகிறேங்க. நம்ம இந்த வீடியோவில் சம்மருக்கு ஏற்ற மாதிரி யூஸ்ஃபுல்லான 10 டிப்ஸ் பார்க்க போகிறோங்க. கண்டிப்பாக இந்த டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு ரொம்ப புதுமையாகவும் யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும்னு நம்புகிறேங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு டிப் என்னென்னு பார்த்தீங்கன்னா பனங்கற்கண்டுங்க. பனங்கற்கண்டு உடலுக்கு வந்து ரொம்ப குளிர்ச்சியை தரும்னு எல்லாத்துக்குமே தெரியும். நம்ம டைரெக்டாக இதை குழந்தைங்கள்ட்ட கொண்டு போய் சாப்பிடுங்கன்னு கொடுத்தா சாப்பிடவே மாட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் சம்மருக்கு அந்த ட்ரிங்க் செஞ்சு கொடுங்க, இது செஞ்சு கொடுங்க, ஜூஸ் போட்டு கொடுங்கன்னு கேட்டுகிட்டே இருப்பாங்க. அந்த டைம்லாம் நீங்கள் இது போல் செஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா பனங்கற்கண்டு ஈஸியாக குழந்தைங்களுக்கு நான் கொடுத்துர்லாங்க. இதை வந்து நம்ம மிக்சர் ஜாரில் போட்டு பவுடர் மாதிரி ஃபைனாக அடித்து எடுத்துக்க போகிறோங்க. அரைச்சதுக்கப்புறம் பாருங்கள், சுகர் பவுடர் மாதிரி ஆயிடுச்சு. இப்போ ஜூஸ் கேட்டாங்க அப்படின்னா வெள்ளை சர்க்கரை ஆட் பண்ணுறதுக்கு பதிலாக அந்த பனங்கற்கண்டு ஆட் பண்ணலாம். சில சமயம் நாட்டு சர்க்கரை நம்ம ஆட் பண்ணி கொடுப்போம், அது டேஸ்ட்டையே மாற்றிடுங்க. ஆனால் பனங்கற்கண்டை பொடி பண்ணி ஆட் பண்ணி கொடுத்தீங்கன்னா ஒரு ரோஸ் மில்க் செஞ்சிங்கனாலும் சரி, எந்த ஜூஸ் செஞ்சிங்கனாலும் சரி, டேஸ்ட்டு மாறாது, ஸ்வீட்னஸும் நல்லா கூடுதலாக இருக்கும், உடம்புக்கும் ரொம்பவே குளிர்ச்சி. இதை வந்து இந்த மாதிரி பவுடர் பண்ணிவிட்டு ஏர்டைட் ஜாரில் போட்டு வச்சுக்கிட்டிங்கன்னா எப்போ வேணுமோ அப்போ நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாங்க. இந்த பனங்கற்கண்டு டேஸ்ட்டுக்காக மட்டும் இல்லாமல் இது வெயிட் லாஸ்க்கும் நமக்கு ஹெல்ப் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் சொல்லியிருக்க நிறையா விஷயங்கள் சம்மருக்கும் ஏற்ற மாதிரி இருக்கும், வெயிட் லாஸ் பண்ணுறவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி தாங்க இருக்கும் எல்லா டிப்ஸுமே. செரிமானத்துக்கும் பனங்கற்கண்டு ரொம்பவே நல்லதுங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த டிப் என்னென்னு பார்க்கலாம் வாங்க. வெயில் காலம் வந்தால் தாங்க நம்மக்கிட்ட இருக்கிற எல்லா மண் பாத்திரங்களையும் நம்ம யூஸ் பண்ண ஆரம்பிப்போம். அதே மாதிரி தயிர் வந்து இந்த வெயிலுக்கு சுத்தமாக வந்து டேஸ்ட்டாகவே இருக்கிறது இல்லைங்க, காலையிலேயே புளிச்சு போயிடுது. அது மாதிரி ஆகாமல் இருக்கணும், ஆஃப்டர்நூன் ஆனாலும் தயிர் வந்து நல்ல டேஸ்ட்டோடு இருக்கணும் அப்படின்னா இந்த டிப்பை ஃபாலோ பண்ணுங்கள். பால் வந்து பாத்திரத்தில் காய வச்சு நல்லா ஆறுனதுக்கப்புறம் ஒரு லூப் வார்ம் வாட்டர் எப்போவுமே பெற போடுவோம்ல, அந்த சமயத்தில் இது போல் மண் பாத்திரத்தில் மாற்றி வச்சுருங்க. இப்போது இதில் பெரமோர் ஊற்றி நல்லா வந்து பெற போட்டு வச்சிடலாங்க. சில ஊரில் பெற போடுறதுன்னு சொல்லுவாங்க, ஒவ்வொரு பக்கம் பார்த்திங்கன்னா உரை ஊற்றுறதுன்னு சொல்லுவாங்க. உங்கள் ஊரில் நீங்கள் என்ன சொல்வீங்கன்னா மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இது போல் தயிர் பெற போட்டு வச்சிங்க அப்படின்னா நெக்ஸ்ட் டே மார்னிங் பார்த்தா சரி அவ்வளோ சூப்பராக தயிர் வந்து செட் ஆகிருக்கும். ஆஃப்டர்நூன் வரைக்கும் நீங்கள் வந்து யூஸ் பண்ணலாங்க, புளிக்கவே புளிக்காது. நான் வந்து ஈவினிங் வரைக்கும் கூட ட்ரை பண்ணி பார்த்துட்டேன், அதே டேஸ்ட்டில் அப்படியே இருந்துச்சுங்க. பானை தண்ணி குடிக்கிறது எல்லாத்துக்குமே தெரிஞ்ச விஷயம் தாங்க. ரெகுலராக எல்லாரும் பானை தண்ணி ஊற்றி ஜில்லுன்னு இருக்குன்னு சொல்லி குடிச்சிட்டு இருப்போம். ஆனால் தயிர் இதில் பெற போட்டு வைக்கலாங்கிறது எல்லாத்துக்கும் டக்குன்னு ஞாபகம் வராது. ஸோ அதை ரிமைண்ட் பண்ணுறதுக்காக தான் இந்த டிப்பை வந்து நான் ஷேர் பண்ணேன். புளிப்பு அப்படிங்கிறத தாண்டி தண்ணியோட்ட வந்து தயிர் தேவையாமல் இல்லை கெட்டியான தயிர் வேணும் அப்படின்னாலும் நீங்கள் மண் பாத்திரத்தில் வைக்கலாங்க. மண் பாத்திரத்தில் இருக்கிற ஹோல்ஸ் வந்து வாட்டர் அப்சர்வ் பண்ணிவிட்டு தயிர் வந்து நமக்கு நல்லா கெட்டியாக கிடைக்கும். நெக்ஸ்ட் டே ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்துச்சு அப்படின்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். வந்து ரெகுலரான ஹேபிட்டாக நீங்கள் வச்சுக்கலாங்க. அவ்வளோ சூப்பராக வந்து செட் ஆகிருந்து தயிர், பார்த்தாலே உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இந்த டிப்பை கண்டிப்பாக இந்த சம்மருக்கு ஃபாலோ பண்ணிக்கோங்க. அடுத்து என்ன டிப்புன்னு வாங்க பார்க்கலாம். இந்த டிப் பார்த்திங்கன்னா ரொம்பவே முக்கியமான டிப்புங்க. பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், பாதாம் பிசின், அதாவது அல்மண்ட் கம் அப்படின்னு சொல்லுவோம்லங்க, அதுதாங்க. இதை வந்து சம்மர் டிப்பில் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத விட இதை தாண்டி இதுக்கு நிறையா பெனிஃபிட்ஸ் இருக்குது. இவ்வளோதானே நம்ம சொல்ல முடியாது, அந்தளவுக்கு பெனிஃபிட்ஸ் இருக்குது. உடம்ப குளிர்ச்சியாக வச்சுக்கிறதுலையும் சரி, செரிமானம் பண்ணுறதுக்கும் சரி, ஸ்கின்னுக்கு, டைஜஷனுக்கு எல்லாத்துக்குமே இது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. வெயிட் மேனேஜ்மெண்ட்டில் ரொம்பவே இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த ஆல்மண்ட் கம் வச்சு வெயிட் லாஸும் பண்ணலாம், வெயிட் கெயினும் பண்ணலாம். இது அவ்வளோ சூப்பரான நேச்சுரல் பாடி கூலண்ட்டுங்க. இப்போ அது போல் வந்து எல்லா சூப்பர் மார்க்கெட்லேயுமே இது வந்து சேல்ஸ் பண்ணுறாங்க. வாங்கிட்டு வந்துட்டு கொஞ்சமாக இப்போ நமக்கு யூஸ் பண்ணுற அளவுக்கு தேவையான பவுலில் வந்து ஆட் பண்ணிவிட்டு ஊற்றி வச்சோம்னா சூப்பராக ஆல்மண்ட் கம் ரெடி ஆயிருங்க. இந்த ஆல்மண்ட் கம் கூட சேர்த்து இன்னொரு பொருளையும் பார்த்துட்டு நான் ஒரு ரெசிபி ஷேர் பண்ணுறேங்க. இப்போது இது என்னென்னு பார்த்தீங்கன்னா சப்ஜா விதை தாங்க. சப்ஜா விதை சொன்ன மாதிரியே உடம்பு அவ்வளோ குளிர்ச்சி பண்ணுங்க, அதே மாதிரி வெயிட் லாஸ்க்கும் நமக்கு ஹெல்ப் பண்ணும். இதையும் அதே போல் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் எடுத்துக்கிறேன். இதை வந்து இது போல் பவுலில் ஆட் பண்ணிவிட்டு தண்ணி ஊற்றி வச்சுருங்க. இதுக்கு வந்து ரொம்ப நேரம் டைம்லாம் எடுத்துக்காது, ஊற ஒரு 5 நிமிஷத்துலேயே நல்லா வந்து ஊறி வந்துடுங்க. எதுக்காக நான் பாதாம் பிசனையும் சப்ஜா சீடையும் சேர சொல்கிறேன் அப்படின்னா ரெண்டையும் சேர்த்து ஒரு ரெசிபி சொன்னால் உங்களுக்கு இன்னுமே வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறக்காக தாங்க. பாதாம் பிசன் வந்து நம்ம இந்த மாதிரி தான் சாப்பிடணும்னு இல்லை, நீங்கள் வந்து நிறைய ஜூஸ் என்னென்ன ஜூஸ் போடுறோமோ அதுக்குள்ளேலாம் கலந்து குடிக்கலாம், அப்படியே சாப்பிடலாம். பட் அது அவ்வளோ ஈஸி இல்லை, டேஸ்ட்டே இருக்காது. இதுலேயும் அதே மாதிரி சப்ஜா விதையிலையும் எந்த டேஸ்ட்டும் இருக்காது. ஸோ ரெண்டையுமே ஒரு ஜூஸ் மாதிரி நம்ம செஞ்சு அது கூட ஆட் பண்ணி குடித்தோம்னா நம்ம குடிக்கிறதுக்கும் நல்லா இருக்குங்க. சப்ஜா விதை அப்படிங்கிறது திண்ணீர் பச்சை செடி நம்ம கேள்விப்பட்டிருப்போம் பார்த்தீங்களா, அதிலோட விதை தாங்க சப்ஜா விதைங்கிறது. ஒரு கிளாஸில் பாதாம் பிசனும் சப்ஜா விதையும் ஆட் பண்ணியிருக்கேங்க. கொஞ்சமாக சுகர், கூடவே கொஞ்சமாக புதினா ஆட் பண்ணிக்கிறேன். இது கூட ஒரு ஹாஃப் லெமனை பிழிஞ்சு விட்டுக்கோங்க. தேவையான அளவுக்கு சுகர், நீங்கள் சுகரும் ஆட் பண்ணலாம், ஹனியும் ஆட் பண்ணலாம். இது கூடவே தண்ணி மிக்ஸ் பண்ணி குடிச்சிங்க அப்படின்னா சூப்பரான ஆல்மண்ட் கம் லெமன் ஜூஸ் நமக்கு ரெடி ஆயிடுச்சு. இது வந்து அப்படி ஒரு பாடி கூலண்ட்டுங்க. அது மட்டும் இல்லாமல் வெயிட் லாஸ்க்கு இது தாராளமாக யூஸ் பண்ணலாம். ரெகுலராக குடிக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு நாள் விட்டு ஒரு நாள் நீங்கள் ரெகுலராக குடிக்கலாங்க, அவ்வளோ நல்லது. கண்டிப்பாக இந்த சம்மருக்கு இந்த ஈஸியான ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். வாங்க அடுத்து என்ன டிப்னு பார்த்துடலாம். இந்த இலையை பார்த்ததுமே மருதாணி லவ்வர்ஸோட ஃபேஸில் வந்து ஒரு ஸ்மைல் வந்திருக்கும். ஏன்னா மருதாணி அப்படிங்கிறது அப்படி ஒரு எமோஷனலான ஒரு விஷயம். எனக்கு ரொம்பவே பிடிக்கும். உங்களில் எத்தனை பேர்த்துக்கு பிடிக்கும்னு சொல்லுங்கள்.
அது சரி, சம்மருக்கும் மருதாணிக்கும் என்ன சம்மந்தம்? இப்போ எதுக்கு இந்த டிப் அப்படின்னு பார்க்குறீங்களா? மருதாணிங்கிறது அப்படி ஒரு நேச்சுரலான பாடி கூலண்ட்டுங்க. அடிக்கிற வெயிலுக்கு காலுக்கும் சரி கைக்கும் சரி ரெகுலராக மருதாணி அலைய வச்சுக்கிட்டே வாங்க. நல்லாவே இது வந்து பாடி ஹீட்டை வந்து ரெடியூஸ் பண்ணும். எனக்கு ஃபேஸில் பிம்பிள்லாம் கூட இது வந்து பாடி ஹீட்டை ரெடியூஸ் பண்ணி குறைச்சது நான் கண்கூடாக பார்த்தேன். நான் யூஜி படிக்கிறப்பெல்லாம் நிறையா பிம்பிள்ஸ் இருக்கும். அதுக்கப்புறம் தான் நான் மருதாணி ரெகுலராக வைக்க ஆரம்பித்தேன். நல்லாவே டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சுதுங்க. பாடி கூலண்ட் அப்படிங்கிறது மட்டும் இல்லாமல் நகத்துலலாம் வைக்கும்போது நகை சுற்றி சொல்கிறோம்ல, அது மாதிரியான எந்த ஒரு இன்ஃபெக்ஷனும் நமக்கு வராது. ஹெல்த்துக்கு அவ்வளோ நல்லது. மைண்ட் ரிலாக்ஸிங்கான ஒரு விஷயங்க இது. இந்த மருதாணி டிப்பை மறக்காமல் இந்த சம்மருக்கு ஃபாலோ பண்ணுங்கள். அடுத்து என்ன டிப்னு வாங்க பார்த்துடலாம். உளுந்து எடுத்து வச்சுருக்கேன். என்ன மெதுவடை சுட போகிறேன்னு பார்க்குறீங்களா? இந்த சம்மருக்கு எங்கெங்க மெதுவடை சுடுறது? நம்ம ஃபேஸ் எல்லாம் வெயிலில் அலைஞ்சு பயங்கரமாக டேன் ஆகி ஸ்கின் எல்லாம் பேர்ன்ட் ஆன அளவுக்கு இருக்குது. அதை மாற்றுறதுக்கான ஒரு நேச்சுரலான ஃபேஸ் பேக், அதுவும் உளுந்தை வச்சு. இந்த ஃபேஸ் பேக்கை மட்டும் நீங்கள் ஒருக்கா ட்ரை பண்ணுங்கள். பண்ணிவிட்டு உங்கள் ரிசல்ட்டை பார்த்துட்டு நீங்களே வந்து இந்த வீடியோ தேடி பிடிச்சி கமெண்ட் பண்ணுவீங்க. ஸ்கின் என்ன அவ்வளோ சாஃப்டாயிருச்சு, அவ்வளோ சூப்பராக இருக்குதுன்னு கண்டிப்பாக மெசேஜ் பண்ணுவீங்க. இந்த ஃபேஸ் பேக் செய்யறதுக்கு நல்லா வந்து நான் 2 டேபிள் ஸ்பூன் எடுத்தேங்க. அதுவே வந்து நிறையாவே வந்துருச்சு. நான் நல்லா 3 தடவை வாஷ் பண்ணிவிட்டு அதை வந்து ஒரு 3 மணி நேரம் வேண்டியதில்லை. உளுந்து சீக்கிரமே ஊறுற அளவுக்கு நல்லா வந்து தண்ணி ஊற்றி ஊற வச்சுருங்க. இப்போ ஒரு மிக்சர் ஜாரில் ஆட் பண்ணிக்கலாம். தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு நான் வெறும் 2 டேபிள் ஸ்பூன் உளுந்து தான் அரைச்சேன். இருந்தாலும் ஃபேஸ் பேக் வந்து நிறையாவே வந்திருந்தது. இப்போ இது கூட வந்து இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து நம்ம ஆட் பண்ண போகிறோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா பீட்ரூட்டோட ப்ராப்பர்ட்டிஸ் உங்கள் எல்லாருக்குமே தெரியும். ஸ்கின்னுக்கு வந்து அவ்வளோ நல்லது. இப்போ அதைத்தான் நான் வந்து தோல் சீவிட்டு கொஞ்சமாக ஆட் பண்ணுறேங்க. ஒரு ½ பீட்ரூட் அளவுக்கு மட்டும் இப்போ ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணிட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். நீங்கள் உளுந்தை வந்து நீங்கள் வந்து ட்ரை ஸ்கின்னாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் உளுந்தை வந்து பாலில் கூட ஊற வச்சுருக்கலாம். எனக்கு வந்து ஆயிலி ஸ்கின் அப்படிங்கிறதுனால நான் வந்து தண்ணியில் ஊற வச்சேன். இப்போ இதெல்லாம் வந்து ஃபைனாக அரைச்சதுக்கப்புறம் சூப்பரான ஃபேஸ் பேக் நமக்கு ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ இது வந்து நம்ம ஃபேஸில் அப்ளை பண்ணிக்கலாம். எந்த ஒரு ஃபேஸ் பேக் நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடியும் ஃபேஸை வந்து நல்லா க்ளீனாக வாஷ் பண்ணிடணும். அதுக்கப்புறம் தான் நம்ம ஃபேஸ் பேக் அப்ளை பண்ணணும். க்ளீனாக வாஷ் பண்ணிவிட்டு தொடச்சிட்டேங்க. இப்போ வந்து நல்லா அப்ளை பண்ணிக்கிறேன். இது ஒரு ½ அன் ஹவருக்கு மேலே அப்ளை பண்ணிவிட்டு நல்லா வந்து காயட்டும். நீங்கள் எந்த ஒரு ப்ராடக்ட் ஃபேஸில் யூஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னாலும் அதுக்கு முன்னாடி பேட்ச் டெஸ்ட் எடுக்கிறது ரொம்பவே முக்கியம் தாங்க. இது வெறும் உளுந்து தானே, பீட்ரூட் தானே, இதில் என்ன ஆயிரப்போகுது அப்படின்னு நினைக்க வேணாம். நீங்கள் உளுந்தாக இருந்தாலும் சரி, ஒரு கெமிக்கல் ப்ராடக்ட் புதுசாக ஆட் பண்ணுறீங்கன்னா இருந்தாலும் சரி, எதாக இருந்தாலும் ஒரு பேட்ச் டெஸ்ட் வந்து ஸ்கின்னில் ஃபஸ்ட்டு கையில் அப்ளை பண்ணிவிட்டு அது நல்லாயிருக்கு, இச்சிங்கில் எதுவும் இல்லை அப்படின்னதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஃபுல்லாக ஃபேஸ்க்கு அப்ளை பண்ணலாம். காஞ்சதுக்கப்புறம் இந்த ஃபேஸ் பேக்கை வந்து ரிமூவ் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டங்க. ஸோ கிளாத் வச்சு நல்லா ரிமூவ் பண்ணிட்டேன். உங்களுக்கு வந்து இப்போ நான் எந்த ஃபில்டரும் போடலை. பார்த்தாலே டிஃப்ரென்ஸ் தெரியும் எந்த அளவுக்கு ரேடியண்ட்டான ஸ்கின்னாக இருக்குன்னு பாருங்கள். ஃபேஸ் ஃபுல்லாக அவ்வளோ நீட்டாக பிரைட்டாக இருந்த மாதிரி ஃபீல் ஆச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து என்ன டிப்னு பார்த்துடலாம் வாங்க. அடுத்து வந்து சம்மர் வந்துருச்சு அப்படின்னாவே மோஸ்ட்லி எல்லார் வீட்லேயும் வந்து கம்மங்கூழ், ராகி கூழ் இதெல்லாம் கலர ஆரம்பிச்சிருவாங்க. அதை நீங்கள் செய்யாமல் இருந்தீங்கன்னா நீங்கள் வீடியோவை பார்த்துட்டு ஸ்டார்ட் பண்ணுங்கள். கம்மங்கூழ் அதோட ஃபுல் ரெசிபி வேணும்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். இப்போ ஜஸ்ட் வந்து ஆட் மட்டும்தாங்க பண்ணியிருக்கேன் இந்த கிளிப்ஸை. கம்பில் இருக்கிற சத்து அவ்வளோ இருக்குங்க, சொல்லிக்கிட்டே போகலாம் அதோட பெனிஃபிட்ஸை. அது மட்டும் இல்லாமல் அதோட டேஸ்ட் இருக்குது. இது போல் உருண்டை பிடிச்சி அதை மோரில் போட்டு மத்தியான நேரத்தில் ஒரு வத்தலோ இல்லை மாங்காய் ஊறுகாயோ வச்சு சாப்பிடும்போது அவ்வளோ ருசியாக இருக்குங்க. டீட்டெயிலாக இதோட வீடியோ வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் எப்படி செய்கிறது அப்படிங்கிறத நீங்கள் வேணும்னா செக் பண்ணி பாருங்கள். அடிக்கிற வெயிலுக்கு நிறைய இந்த சீசனுக்கு கிடைக்கிற பழங்களையும் இது போல் ராகி களி, கம்மங்கூழ் இதெல்லாம் சாப்பிட்டாதாங்க நம்மளை வெயிலேருந்து காப்பாற்றிக்க முடியும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த டிப் என்னென்னு பார்த்துடலாம் வாங்க. அடுத்து வந்து ஹேர் பேக். இது ரொம்பவே எஃபெக்டிவான ஹேர் பேக்குங்க. கிட்டத்தட்ட நான் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி இருந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இது சம்மர் பேக் அப்படிங்கிறத விட எனக்கு கொஞ்சமாக ஒரு 16 வயசு பக்கமே வந்து எனக்கு கிரே ஹேர்ஸ் வந்து வர ஆரம்பிச்சிருச்சு. இளநறையை தடுக்கிறதுக்கான ஒரு சூப்பரான ஒரு ஹேர் பேக்குங்க. இப்போ என்னென்ன போட்டிருக்கேன்னு பார்த்துடலாம். பச்சைப்பயிரையும் வெந்தயத்தையும் ஓவர் நைட் ஊற வச்சுருந்தேங்க. அது கூடயே கொஞ்சமாக மருதாணி இலை, ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை, அப்புறம் வந்து அது கூட வந்து நாட்டு செம்பருத்தியோட இலைங்க. இப்போ வந்து செம்பருத்தி பூ வந்து ஒரு 10 பூக்கு பக்கமாக நீங்கள் சேர்த்திக்கலாம். எங்கிட்ட கரெக்டாக அந்த அன்னைக்குன்னு பார்த்து ஒரு 2 பூ தான் செடியில் பூ இருந்துச்சு. ஸோ 2 மட்டும் ஆட் பண்ணுறேன். நீங்கள் நிறைய செம்பருத்தி பூ ஆட் பண்ணுற அளவுக்கு ஹேர் வந்து நல்லா கண்டிஷ்னர் அப்ளை பண்ண மாதிரி அவ்வளோ சில்கியாக இருக்கும். நீங்கள் அதே மாதிரி வந்து நிறைய போட்டுக்க உங்களுக்கு கிடைக்கும்போது 2 பூ தான் இருந்துச்சு, அதை ஆட் பண்ணிவிட்டேன். அதே மாதிரி பழைய பூ கூட இருந்தது, அதையும் கூட ஆட் பண்ணிக்கிட்டேங்க. அந்த மேலே இருக்கிற காம்பையும் கீழே இருக்கிற இதையும் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் ஆட் பண்ணிக்கணும். கொஞ்சமாக தண்ணி விட்டு இது மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்படி ஒரு சூப்பரான மேஜிக் பேக் நமக்கு ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப ட்ரையாக இருக்குது ஹேர் அப்படின்னு நினைக்கிறவங்க இது கூடயே ஓவர் நைட் பாதாம் பிசினையும் ஊற வச்சு உள்ளே ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணி இந்த பேக் கூடயே அரைச்சிக்கலாம். அது இன்னும் வந்து ஹேரை வந்து நல்லா சில்கியாக கொடுக்கும். இப்போ இது வந்து அப்ளை பண்ணிக்கலாங்க.
ஹேரில் எல்லா பக்கமும் முக்கியமாக ஸ்கேல்ப்லேருந்து ஆரம்பித்து ஒரே இடம் பாக்கி இல்லாமல் ஸ்கேல்பில் நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க. நல்லா அது முடியோட வேர் வரைக்கும் அது வந்து இறங்கணும். அப்போ தான் வந்து நல்லா எஃபெக்டிவாக தெரியும். ஹேர் வாஷ் பண்ணியாச்சுங்க. நான் வந்து இதை மட்டும்தான் போடுவேன், ஷாம்பு போடவே மாட்டேன். லைட்டாக அங்கங்கே ஒட்டியிருக்கிற மாதிரி இருக்கும். அது முடி காயும்போது தானாக விழுந்துடும். அது உங்களுக்கு டிஸ்டர்பாக இருக்குன்னு தோணுச்சுன்னா நீங்கள் மைல்டான ஷாம்பு யூஸ் பண்ணிக்கலாங்க. வெயிலுக்கு அவ்வளோ குளிர்ச்சியாக இருக்குங்க இந்த ஹேர் பேக்கு. ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து வந்து முக்கியமான ஒரு விஷயம், சூட்டபிளான நமக்கு ட்ரெஸ்ஸை சம்மரில் வேர் பண்ணுறது தாங்க. உங்களுக்கு சொன்ன உடனே தெரியும், சம்மர்னாவே என்ன, காட்டன் தாங்க. காட்டனுக்கு ஈடான ஒரு ஃபேப்ரிக் வந்து சம்மரில் வேறு எதுவுமே கிடையாது. அப்படி என்ன காட்டனில் வந்து ஸ்பெஷாலிட்டி சம்மருக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நல்லாவே ப்ரீத்தபிள், ஒரு சூப்பரான அப்சார்பண்ட்டுங்க. ஹீட்டை வந்து அவ்வளோ சீக்கிரம் நம்ம பாடியில் வந்து அஃபெக்ட் பண்ண விடவே விடாது. நம்ம சுற்றி ஹாட் வெதரில் நம்ம உடம்பை ரொம்ப கூலிங்காக வச்சுருக்குங்க. நான் வேர் பண்ணியிருக்கேன் இந்த காட்டன் நைட் ட்ரெஸ்ஸஸ்லாம் அமேசானில் வாங்கினதாங்க. போன இயர் வாங்கினது இப்போ வரைக்கும் சூப்பராக இருக்குது. லிங்க் வேணும்னா டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணுறேங்க, செக் பண்ணி பாருங்கள். அடுத்த டிப் என்னன்னு பார்த்துடலாம் வாங்க. லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட், வின்டரில் மட்டும் இல்லைங்க, சம்மர்லேயும் நிறையா பேர்த்துக்கு வந்து லிப்ஸ் வந்து ரொம்ப கிராக்டாக பார்த்தா பேர்ன்ட் ஆன மாதிரி ரொம்ப கருமையாக இருக்கும், டேன் ஆகி. அதுக்கெல்லாம் வந்து ஒரே சொல்யூஷன், அப்படி ரொம்ப ஈஸியான சொல்யூஷன் பார்த்தீங்கன்னா வெண்ணெய் தாங்க. நான் மத்தில் இருக்கங்காட்டி மத்திலேருந்து எடுக்கிறேன். நீங்கள் பட்டர் டைரெக்டாக எடுத்து அப்ளை பண்ணிக்கலாம். ஒரு நாளைக்கு ஒரு 4-5 வாட்டி பட்டர் அப்ளை பண்ணிக்கிட்டே இருங்க. ரிசல்ட்டை வந்து நீங்கள் சீக்கிரமே கண்கூடாக பார்ப்பீங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அடிக்கிற வெயிலுக்கு இந்த 10 டிப்ஸும் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ் ஆகும்னு நினைக்கிறேங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம சேனலுக்கு. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். இவ்வளோ தூரம் வீடியோவை பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ்ங்க.